நாங்க தரும்பூர்ல இருந்து வரோங்க. தலைவரை பார்க்கணும். எங்க இப்ப என்ன சொல்றது, விஜயகாந்த் தருமபுரி, அதனால ரொம்ப நாள் ரொம்ப நாள். நாங்க ஒரு 25 புது வந்திருக்கோம். என்னன்னா இப்போ 10 மணி ஆச்சுன்னா கேப்டன் கோயில் வந்து க்ளீன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டா மறுபடியும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இல்ல காலையில வந்தோம்னாங்க, வந்து பார்த்தோம். இருந்தாலும் வந்து இப்போ வந்து தலைவர் ஊருக்கு போகும்போது வந்து பார்த்து சாட்டிஸ்ஃபைட் நினைக்கிறோம். நாங்க ட்ரெயின்ல 11 மணி ட்ரெயின், இன்னும் டிக்கெட் கூட நாங்க வாங்கல. இருந்தாலும் வந்து நம்ம தலைவரை பார்த்து போனோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாருக்கும் சோறு போட்ட ஒரு தெய்வம். அதனாலதான் புரியுதுண்ணா. ஆனா 10 மணி ஆயிடுச்சு. நாங்க ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ணிருக்கோம். ரிக்வெஸ்ட் தான, வேற எதுவும் ரிக்வெஸ்ட் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ண அண்ணன் வந்துட்டாரு. பாருங்க, ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா வேலை ஆகும் இல்ல. 10 மணிக்கெல்லாம் போட்டு தலைவரை பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாம் ஒரே காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு தாலுகா காத்தேரி கிராம தலைவர். நாங்க ரொம்ப பிடிக்கும். 10 மணி ஆச்சு, இன்னும் வந்து பாத்துட்டு இருக்கீங்க. எங்க சாமி பார்க்க எந்த டைம் வேணா வரலாங்க. சாமி நேரம் இல்லைங்க எங்களுக்கு. இல்ல க்ளோசிங் டைம் வந்து கேப்டன் கோயில் க்ளோஸ் பண்ணுறது 9 o'clock. 10 மணி க்ளோஸ். பாருங்க குழந்தைங்களா இருக்கு பாருங்க. கேப்டன் சமாதி வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகி கடைகளுக்கு எல்லாமே ஃபேமிலியோட வந்தோம். இன்னும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டைமே இருக்க கூடாது. எல்லாமே வந்து பாக்குறாங்க. நாங்களா காஞ்சிபுரம் மாவட்டம் சாத்தஞ்சேரி கிராமம் சார். இதுக்கு கேப்டன் பார்க்க தான் வந்திருக்கீங்க. ஃபேமிலியோட வந்திருக்கோம். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க வேண்டியதுனா கொஞ்சம் டிராபிக் ஆச்சு சார். அப்படியா? என்ன சொன்னாங்க ஆபீஸ்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல தொண்டு வரும்னு சொன்னாங்க. அவங்க எதுவும் பேசல. எங்களை நல்லா கோஆபரேட் பண்றாங்க சார். ரொம்ப பிடிக்கும் சார் அவரை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே ஓகே. தலைவர் வாழ்க. ஒரு மனிதாள் உள்ள மனிதன் வாழ்க. ரொம்ப நன்றி. பாத்தியா, இருந்தாலும் ஐயா வந்து